ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சில மணி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். லேடிஸ் எப்படி ஒரு சில விஷயத்தில் நம்ம பணத்தை சேமிக்க முடியும், அதே சமயத்தில் நம்ம வீட்டையும் கவனிக்க முடியும், நம்மளும் ஹெல்த்தையும் பார்க்க முடியும். அப்படி தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். வீடியோ கடைசியாக பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் பேசலாம். இப்போ நம்ம ஒரு பெண்ணாக இருந்து நம்ம முதல்ல என்ன நம்ம செய்கிறோம், நம்ம குடும்பத்தை பார்க்குறோம், நம்ம ஃபேமிலியை பார்க்கணும், அதே சமயம் நம்ம கெரியரையும் பார்க்கணும். அப்படி தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். வேலைக்கு போகிற பெண்கள் ரெண்டு வேலை இருக்குது. ஒன்று வீட்டையும் பார்க்கணும், அதே சேம் டைம் நம்ம ஆஃபீஸில் நம்ம நம்மளுக்கு கொடுக்குற ஒரு பொறுப்பையும் பார்க்கணும். நம்மளுக்கும் ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கண்டிப்பாக நம்ம அதில் என்ன சொல்கிறது, ஒரு சக்ஸஸாக கொண்டு போகணும் இல்லையா? இதில் முக்கியமானது என்ன முதல்ல நம்ம செல்ஃப் கேர் பண்ணிக்கணும். நம்மளை கவனிக்கலைன்னா நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம நல்ல ஒரு தூக்கத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். அதே சமயத்தில் நம்ம ஹெல்த்தை பார்க்கணும். அப்படி இருந்தால் நம்ம எல்லாத்துலேயும் ஜெயிச்சு காமிக்க முடியும். ஃபேமிலி பார்க்க முடியும், நம்ம கெரியரை கண்டிப்பாக நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம கொண்டு போக முடியும். அதே சேம் டைம் ஃபைனான்ஷியலி நம்ம ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவோம். இப்போ எல்லா லேடிஸும் ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணுவாங்க கில்ட்டியாக. நம்ம எதுக்கு நம்மளுக்கு டைம் எடுத்துக்கணும், நம்ம குடும்பத்தை பார்க்கணும். அந்த சமயத்தை நம்ம இது செய்யலாம், அது செய்யலாம், இந்த ஃபைலை முடிச்சு நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க அவங்களுக்கே அவங்க டைம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் ஆஃபீஸ் இதை நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ எனக்குன்னு ஒரு சில கமிட்மெண்ட் இதெல்லாம் செஞ்சு முடிக்கணும். நான் அந்த வேலையை செஞ்சுட்டு எனக்குன்னு டைம் எங்கே இருக்குது? நான் எப்போ வீடியோ போடுவேன், நான் எப்போ நம்ம மக்களுக்கு எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் கொண்டு போய் சேர முடியாதுல்ல. நான் வேலையே பார்த்துருப்பேன். லாஸ்ட்டில் என்ன நான் 8 hours கம்பெனிக்கு நான் கொடுக்குறேன் இந்த வேலையை. அதை சேம் நான் எனக்காக எந்த ஒரு டைம் எடுத்துக்கல. அப்படி இல்லாமல் நம்ம எல்லாத்துலேயும் நம்மளுக்கும் ஒரு இடத்த ஒரு ஒதுக்கி வைக்கணும். இப்போ நம்ம கேர் பண்ணுவோம். நம்ம ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் இமோஷனல் ஹெல்த் இதில் நம்மளை என்னென்ன நம்ம கடைப்பிடிக்கணும். நம்மளுக்கு ரொம்ப சக்தி கிடைக்கும். வி ஆஃப் மோர் எனர்ஜி. ரெண்டாவது ஒரு பெட்டர் டிசிஷன் நம்ம எடுக்க முடியும். தேர்ட் ஒரு நம்ம எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்ஸை அதை மோர் எஃபெக்டிவாக ரொம்ப ஈஸியாக நம்ம அதை எடுத்து நம்ம சால்வ் பண்ண முடியும். தென் மோர் கான்ஃபிடென்ட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. எந்த ஒரு வேலை இப்போ நான் வீடியோ எடுத்துகிற ஒரு வேலை செய்வோம் பாரு, அது எனக்கு மோர் கான்ஃபிடென்ட், அப்போ ஒரு ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கும். இல்லைன்னா நான் இந்த எனக்குன்னு ஒரு ஃப்ரீ டைம் கொடுக்காம நான் வேலையை செஞ்சால் கண்டிப்பாக நான் வேலையில் மிஸ்டேக் பண்ணுவேன். ஸோ அப்படி இல்லாமல் நம்மளுக்குன்னு ஒரு ப்ரொடக்டிவிட்டி டைம் எடுத்தால் நம்ம எந்த வேலையும் நம்ம ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறேன்னா நம்ம டெய்லி ஒரு செல்ஃப் கேர் ஹேபிட்டை கொண்டு வரணும். எல்லா லேடிஸும் இது ஃபாலோ பண்ணணும். என்னென்னா ப்ரையாரிட்டிஸ் யுவர் ஹெல்த். உங்களோட ஹெல்த்தை பார்க்கணும். கெட் இனஃப் ஸ்லீப். ஒரு போதுமான அளவு ஒரு நல்ல ஒரு தூக்கத்தை நம்ம போடணும். ரெண்டாவது ஒரு நியூட்ரிஷியஸ் மீல், ஒரு நல்ல ஒரு சக்தியான ஒரு சாப்பாடு எடுத்துக்கணும். தேர்ட் ஹைட்ரேட்டாக இருக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய பேர் தண்ணி குடிக்க மாட்டாங்க. இது வரங்க, நான் இங்கே பாட்டில் வச்சுருக்கேன், இவ்வளோ தான் தண்ணி இப்போ போய் குடிச்சு கொண்டு வரணும். அந்த உடனே இவ்வளோ ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இன்னும் தண்ணி பாக்கியாக இருக்குது குடிக்கணும். எனக்கு நம்மளையும் போய் ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும். தண்ணி நிறைய குடிக்கணும். தென் எக்ஸசைஸ் ரெகுலர்லி செய்யணும். இப்படி செஞ்சு நம்ம ரொம்ப மைண்டை ஷார்ப்பாக நம்ம வேலை செய்ய முடியும். அப்புறம் ப்ரொடெக்ட் யூ மென்டலி ஹெல்த். இதில் ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட் என்னன்னு தெரியுமா? எல்லா இடத்துலையும் நன்றி சொல்கிறதுக்கு பழக்கப்படுத்தணும். நம்ம மெடிடேட் அண்ட் ப்ரே. ஜெபம் செய்யணும். நம்மளுக்குன்னு ஒரு மெடிடேஷன் கொண்டு வரணும். டேக் பிரேக் ஃப்ரம் சோஷியல் மீடியா. நம்ம அடிக்கடி இந்த மொபைலில் நோண்டி பார்த்துருவோம் பாரு, அதுலேருந்து கொஞ்சம் பிரேக் எடுக்கணும். இல்லைன்னு சொல்ல, நம்ம மொபைல் பார்க்கணும் தான், அதுலேருந்து ஒரு பிரேக் எடுத்தால அது ரொம்ப நல்லது. ஸ்பெண்ட் டைம் டூயிங் திங்ஸ் யூ என்ஜாய். நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குது, ரொம்ப ஆசையாக இருக்குது, அதை கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். செட் ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ். நம்ம ஹெல்த்தியாக ஒரு சில கட்டுப்பாடோடு இருக்கணும். அதில் என்னென்னா லேர்ன் சே நோ. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நோ சொல்கிறதுக்கு பழக்கப்படுத்துங்க. லேர்ன் டு சே நோ வென் நெசசரி. எந்த இடத்துல தேவை அந்த இடத்துல நோ சொல்கிறதுக்கு பழக்கப்படுத்துங்க.
அது வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் மேட்டர். அது உங்களது மனத்தை வந்து ஒரு பீஸ்ஃபுல் மைண்டில் கொண்டு போகும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாருமே வந்து நிறைய லேடிஸ் இப்போ இந்த காலத்தில் வந்து நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க. அந்த இடத்துல என்ன நடக்குது தெரியுமா, இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒர்க் காலேஜ், ரொம்ப வேலை செய்வாங்க அப்படின்னு நினச்சிடுவாங்க. நம்ம வந்து ஒரு 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 இதாக பார்த்துட்டால நம்மளுக்கு வந்து டம்ப் பண்ணுவாங்க. அந்த இடத்துல அதை நோ சொல்லறதுக்கு பழகப்படுது. இப்போ நான் அப்படி தான் செய்கிறேன். அது முதல்ல வந்து நான் வந்து எல்லாம் செய்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் நோ சொல்வேன். இல்லை, என்கிட்ட இருக்க வேலை முடிச்சு தான் செய்ய முடியும். நோ சொல்லிட்டு பேசாமல் என் வேலையை பிடிச்சிட்டு நான் பாட்டுக்கு பேக் எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்படி இருக்கும். நோ சொல்கிறதுக்கு வந்து பழக்கப்படுத்திக்கிங்க. ஓகேவா? இன்வெஸ்ட் இன் பர்சனல் க்ரோத். என்னென்னா வந்து ஒரு புக் படிக்கிறதுக்கு பாருங்கள், அட்லீஸ்ட் ஒரு பேராகிராஃப் படிக்க பாருங்கள். அப்போ வந்து புது ஸ்கில் படித்தா வந்து நம்ம வந்து புதுசாக வந்து திங்க் பண்ண முடியும். நான் ஒன்று சொல்லட்டுமா, நம்ம நிறைய புக்ஸ் படிக்க பாரு, அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நம்ம நாலேஜ் ரொம்ப 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 க்ரோ ஆகும். அந்த இடத்துல புது விஷயத்தை வந்து நம்ம திங்க் பண்ணதுக்கு வந்து நம்ம வழி பிறக்கும். கண்டினியூஸ்லி வந்து இதை ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து ரொம்ப வந்து நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப சேஞ்சஸ் கொண்டு வரும் இந்த புக் படிக்கிறதுல. இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா வந்து பில்டிங் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த். இப்போ லெட்ஸ் டாக் அபவுட், நம்ம வந்து ஒரு ஃபைனான்ஷியலி இண்டிபெண்டாக இருக்கணும்னா வந்து ஒரே நைட்டில் முடியாது. இதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரணும். இப்படி பணத்தை வந்து உண்டாகணும். ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறோம், எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை ஹைப்ரிட் ஃபண்டில் போடுறதோ, அப்படி வந்து நம்ம தனித்தனியாக பிடிச்ச ஒரே இடத்துல பணத்தை போடாதீங்க. நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மணி சேவிங் டிப்ஸ், மணி சேவிங் இது ப்ளேலிஸ்ட்டில் நம்ம பணத்தை வந்து எப்பயும் ஒரு இடத்துல வந்து சேவ் பண்ணக்கூடாது, தனித்தனியாக பிரித்து போடணும். போய் கண்டிப்பாக இந்த ப்ளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இதை பற்றி. ஸோ வந்து அது வந்து நம்மளுக்கு என்ன செய்யும் போது நம்மளுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக கொண்டு வரும். நான் இந்த இடத்துல போடுவேன், 5 வருஷம் எவ்வளோ ஃபண்ட்ஸ் எனக்கு கிடைக்கும், இந்த படம் தான் நான் இது செய்ய போகிறேன் அப்படின்னு நம்ம வந்து அட்லீஸ்ட் 2 நாளைக்கு ஒரு தடவை, இல்லை வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை, அதுவும் முடியல அட்லீஸ்ட் எவ்ரி சாட்டர்டே சண்டே வந்து இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ரிவைஸ் பண்ணுவோம் பாரு. எக்ஸாம் படிக்கிறதுக்கு மேலே நம்ம படித்ததெல்லாம் வந்து ஒரு ரிவைஸ் பண்ணுவோம். அது மேலே ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே, இது இப்படி இருக்குது, இதை நான் இப்படி செய்வேன், ரிவைஸ் பண்ணுங்கள். இதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். என்னென்னா வந்து உங்களுக்கு தெரியாது நம்மளுக்கு வந்து இப்போ 2 மாதத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன பணம் தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு பிளான் பண்ண முடியும். ஸோ நோ யூர் மணி இஸ் கோயிங், எப்படி எந்த மாதத்தில் எவ்வளோ செலவாக போகுது, எவ்வளோ நம்மளுக்கு கமிட்மெண்ட், எவ்வளோ நம்மளுக்கு பணம் வரப்போகுது, அதை நல்லா வந்து ஒரு குறித்து வச்சுங்க. ஒரு புக்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ இல்லை உங்களது மொபைல்லையோ எங்கேயும் குறித்து வச்சுங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து கிரியேட் எ பட்ஜெட். என்னென்னா வந்து என்ன சொல்ல போகிறாங்க வந்து எப்பயும் வந்து ஒரு சிம்பிள் ரூல் ஃபாலோ பண்ணுங்கள். நீட்ஸ் பார்த்துக்கிங்க, தேவையானதை பார்த்துக்கிங்க. நம்மளுக்கு சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதை பார்த்துக்கிங்க. நம்மளுக்கு எது நம்மளுக்கு வந்து ரொம்ப தேவையோ அதே பார்த்துக்கிங்க. இப்படி இருந்தால் வந்து நம்ம வந்து அனாவசியமாக பணத்தை வந்து எங்கேயும் வந்து வேஸ்ட் பண்ணதில்லை. எதையும் செய்துங்கன்னா கொஞ்சம் வந்து யோசித்து செஞ்சால் வந்து அது கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் கிடைக்கும். நம்ம ஹெல்த்தை வந்து நம்ம பார்த்துட்டு வந்து நம்மளுக்கு அதில் ரொம்ப நிறைய பெனிஃபிட் கிடைக்கிது. என்ன சொல்ல வரேன்னா வந்து நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம வந்து மென்டலாக வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிறோம் இல்லையா? ஏன்னா நம்ம நல்லா தூங்குகிறோம், நல்லா சாப்பிட்றோம், நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறோம், நம்மளது ஃபேமிலி கவனிச்சிக்கிறோம். இப்போ அந்த இடத்துல நம்ம வந்து மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாத ரொம்ப கூலாக இருக்குது. அந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன நினைக்கணும் வந்து நம்ம வந்து எவ்ரி ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளோட சிக்னிஃபிகன்ட்லி அது வந்து ஒவ்வொரு டைம் எப்படி குரோ ஆகுது அதை பற்றி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இதில் வந்து நினச்சிக்கோங்க, நம்மளது மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, எஸ்ஐபி இருக்குது, நிறைய பேர் போட்டிருப்பீங்க. ஏன்னா நான் பார்க்குற இப்போ இந்த 2025 நவம்பருக்கு அப்புறமா வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுமாரி மக்களுக்கு வந்து அவ்வளோ வந்து அதில் வந்து நாலேஜ் இல்லை. இப்போ வர நிறைய கிளாஸஸ் போகிறாங்க, யூடியூப் பார்க்குறாங்க. ஸோ நிறைய பேர் எஸ்ஐபியில் வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் அது ரொம்ப நல்லா ஈஸி ஃபண்ட், போய் செக் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில். இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டதாக சொல்லுங்கள், நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போடுறேன். இண்டெக்ஸ் ஃபண்ட் என்னென்ன, தென் வந்து ரிட்டையர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இது ரொம்ப முக்கியமானது. நினச்சிக்கோங்க, இப்போ வந்து என்னை பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லப்படுறேன். நான் வந்து எல்லாத்தையும் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் ரிட்டையர்மெண்ட்காக வந்து தனியாக நான் ஒதுக்கி வச்சுட்டு வரேன். நம்மளுக்கு தெரியாது, நம்ம பிள்ளைங்க நம்ம நாளைக்கு நம்மளை பார்க்க மாட்டேங்கிறது தெரியாது. ஸோ நம்மளுக்குன்னு ஒரு ரிட்டையர்மெண்ட் பண்ணி எப்பயுமே வந்து தனியாக ஒதுக்கி வைக்கணும். அப்புறம் நாளைக்கு வந்து நம்ம உட்காந்து வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு பாரமாக இருக்கக்கூடாது. அதுக்குன்னு இந்த காலத்துலேயே வந்து அட்லீஸ்ட் மாதம் ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து நம்ம தனியாக ஒரு ரிட்டையர்மெண்ட் பண்ணுக்கு நம்ம வந்து பணத்தை சேமித்தா அது நாளைக்கு நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம் எதை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். தயவுசெய்து இதை நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து சம்பளம் ஏறும், ஒரு இன்கம் உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு சேலரி கிடைக்கும், அதில் நம்ம ஒரு சில பார்ட் டைம் ஜாப் பண்ணுவோம், இல்லை யூடியூப் வருமானம் வரும், இல்லை ஒரு ஃப்ரீலான்சிங் வரும், ஏதோ எக்ஸ்ட்ரா இன்கம் வருதுல்ல,
அந்த இடத்துல வந்து நம்ம வந்து எக்ஸ்பென்சஸை வந்து பண்ணணும் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ வருமானம் வருது அவ்வளோத்துக்கும் நம்ம வந்து சேமிக்க தான் பண்ணணும். அதெல்லாம் வந்து வீட்டுக்கு தேவையான அந்த பொருள் தேவையில்லாத பொருளை வாங்கி வந்து நம்ம வந்து வீட்டை வந்து இடத்த இடித்து பிடிக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு லேடிஸ்க்கு நான் சொல்கிறேன் இது, நிறைய பேர் வந்து ட்ரெஸ் மேலே பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ட்ரெஸ் என்னங்க, இப்போ நான் போட்டிருக்க சட்டை எத்தனை வருஷமாக போட்டிருக்கோம் தெரியுமா? இது 2022 வாங்கினது, இன்னும் நல்லா இருக்குது. ஸோ ட்ரெஸ் என்ன நம்ம போட வரையும் போடுவோம், அதை தூக்கி போட போகிறோம். ஸோ ட்ரெஸ் வாங்குவாங்க, இல்லை போய் வந்து நம்ம இது காட்டன் அது இது செப்பல், அப்புறம் என்ன சொல்கிறது, ஒரு சில பேர் நான் பார்க்குறோம் ஆஃபீஸில் நம்ம ட்ரெஸ் போடும்போது அதுக்கு மேட்சிங்காக செருப்பு போடுவாங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இல்லையா? ஸோ அதிலெல்லாம் வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் வந்து நம்ம பணத்தை வந்து என்ன சொல்கிறது, நல்லா சேவ் பண்ணதுக்கு பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ, நான் நம்புகிறேன். இது மாதிரி வீடியோ பார்க்குறா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் நிறைய மணி போட்டிருக்கேன், நிறைய பேருக்கு போய் சேரும்ல, நிறைய பேர் இதுக்கு ஒரு புரிதல் வரும். அதுதான் சொல்கிறேன், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் நல்ல வீடியோ நம்ம சந்திப்போம். பாய்.